வெள்ளை அறிக்கையா இல்லை ஒப்பாரி அறிக்கையான்னு தெரியல, எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே அழுக. 10 லட்சம் கோடி கடன்லேருந்து இன்றைக்கி புதுசாக விட்ருக்காங்க 13 லட்சம் கோடி கடனா. இப்போ இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த 6 சிலிண்ட்ரு, பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா, தாலிக்கு தங்கம், தாய்மாமன் திட்டம், அது இதுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இப்போ எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. 6 மாதம் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 13 லட்சம் கோடி கடன், இந்த கடனை நாங்கள் ஃபஸ்ட்டு அடைக்கணும், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மகளிர் விடியல் பயணம், காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம்னு தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இன்றைக்கி நார்மலாக படிக்காமல் ஒரு இளைஞர் வந்து ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சாருன்னா, இதே ஒரு படித்த இளைஞர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். அவரோட எக்கனாமி க்ரோ ஆகும். க்ரோ ஆச்சுன்னா டேக்ஸ் அதிகமாக கட்டுவார். நாட்டோட எக்கனாமி க்ரோ ஆகும். இந்த கடன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் சாப்பிட வழி இல்லாமையோ இல்லை பேசிக்காக கவர்மெண்ட் ரன் பண்ண வழி இல்லாமையோ வாங்கின கடன் கிடையாது. இது வந்து தமிழ்நாடோட ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட கடன், தமிழ்நாடு மக்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கடன். இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.